நல்ல பெரிய தர்பூசணியா இருக்குல்ல? எடுத்துக்கோடா. ஏன் எடுத்துக்காம எடுத்துக்கோ விஜய், சாப்பிட. இந்த தர்பூசணியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருதுடா. என்ன தெரியுமா? ஒரு தர்பூசணி வந்து ஒருத்தர் வந்து தோட்டம் வச்சிருந்தாராம். அந்த தோட்டத்தில் எக்கச்சக்கமாக தர்பூசணி விளையுமா. அப்புறம் என்ன பண்ணுவாராம், நல்லா தி பெஸ்ட் இந்த மாதிரி பெருசாக இருக்குல்ல, இதெல்லாம் விற்கிறதுக்கு கொடுக்க மாட்டாராம். கொடுக்காம என்ன பண்ணுவாராம், இந்த மாதிரி பெரிய பழமாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாராம், போட்டி வைப்பாராம். ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சு யார் நிறையா அதை பீசஸ் சாப்பிட்றீங்கன்னு பார்க்கலாம் இந்த டைம்குள்ளே, அவங்களுக்குலாம் ப்ரைஸ்ன்னு சொல்லி போட்டி வைப்பாராம். இப்படி பல வருஷம் போய்கிட்டே இருந்துச்சான். ஒரு ரொம்ப வருஷம் ஆனோன்னா ஒரு பையன் வந்து அப்பாவை கேட்டாராம், ஏப்பா நல்ல பழத்தெல்லாம் விற்றா எவ்வளோ காசு வரும், நீங்கள் ஏப்பா நல்ல பழத்தெல்லாம் இப்படி போட்டி வச்சு வீணாக்கிட்டு சின்ன பழத்தையெல்லாம் விற்றா கம்மி தானே நமக்கு லாபம், ஏப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாராம். சாப்பிடு அப்படி கேட்குறப்போ, இல்லைப்பா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னான். என்ன காரணம்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த அப்பா சொன்னாராம், இந்த பெரிய பழத்தெல்லாம் அப்படி போட்டி வைக்கும்போது சாப்பிடுறவங்க இப்படி சாப்பிட்டுட்டு என்ன பண்ண, விதையெல்லாம் வாயில வந்து என்ன பண்ற, துப்புறீல, அப்போ விதையெல்லாம் துப்பிடுவாங்கல்ல. இப்போ இந்த விதையெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அடுத்த வருஷமே அவர் தோட்டத்தில் போடுவாராம் அந்த விதையை. அப்போ நல்ல பழத்தோட விதையை எடுத்து வச்சிருந்து அதை திரும்ப விதைச்சா திரும்ப நல்ல பழங்கள் வரும்ல. நீ நல்ல பழத்தையெல்லாம் வித்துப்பட்டு இந்த சின்ன பழங்கள்ல இருந்து விதையை எடுத்து திரும்ப போட்டு இன்னும் சின்னதாக காய்க்கும்ல. எவ்வளோ பெரிய நாலேஜ் இல்லை அவருக்கு. சூப்பர் சாப்பிட்டு. அதனால இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம ஃப்யூச்சரில் இதனால் என்ன பயன் அப்படிங்கிறதையும் நம்ம எப்போவுமே யோசிக்கணும், எதையும் செய்யறதுக்கு முன்னாடி.